ஒருத்தர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய கைரேகையில் எல்லாம் பதிவாயிடுது. அதாவது அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்றது பதிவாயிடுது. ஆமாங்க. ஜாதகன்றது அவர் பிறந்ததுக்கு பின்னாடி நம்ம கணிக்கிறது. ஆமாங்க. இந்த ரெண்டும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஒத்து போயிருக்கா? ஒருத்தருடைய ஜாதகமும் இந்த கைரேகையும் ஒத்து போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக இருக்குங்க ஐயா. அப்படியா? அவங்க வச்சிருக்க செல்ஃபோன் நம்பரு, அவங்க வச்சிருக்க ஜாதக கட்டம், அவங்க வச்சிருக்கிற ஆதார் கார்டு, அவங்க கைவிரல் ரேகை, அவங்க குழந்தை ஜாதகம், அவங்க அப்பா ஜாதகம், கூட வந்த நண்பருடைய ஜாதகம் எல்லாம் ஒன்று போலே இருக்குங்க ஐயா. ஒன்று போலே இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆகுது ஐயா. ஒரு ஜாதகம் சேலத்துல வந்து குகைன்னு ஒரு ஏரியா இருக்கு. குகைன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பக்கம் செவ்வாய்பேட்டை, இந்த பக்கம் குகை. அப்போ அவர் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கு, சனியோட தொடர்புல இருக்கு. இது ரெண்டுமே மகன் நட்சத்திரத்தில் இருக்கு. நீங்கள் செவ்வாய்பேட்டையில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா செவ்வாய் சனிங்கிறது கோட்டைப்பேட்டை, அது சிம்மத்தோட சேரும்போது சிம்ம ராஜா. அப்போ செவ்வாய்பேட்டையா குகையா? ஏன்னா சிம்மமும் குகையோட வீடு வரும். சார் நாங்கள் முதல்ல செவ்வாய்பேட்டையில் இருந்தோம், இப்போ குகையில் இருக்கோம். சரி, குரங்குச்சாவடியில் யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? செவ்வாய் சனி காட்டு விலங்குகள்ங்கய்யா. கேதுங்கிறது வானரங்கய்யா. செவ்வாய் சனி தான் வானரம். குரங்குச்சாவடியில் யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? விமான நிலையம் போகிற ரூட்டில் வருங்கய்யா. சேலம் விமான நிலையம் போகிற ரோட்டில், அந்த ரோட்டில் வரும். குரங்குச்சாவடியில் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. கூட வந்தாலும் கார்த்திகேயன் ஆள் இல்லையா? கார்த்திக் இருக்க பையன் ஆள் இல்லைங்கிறாங்க. அப்போ கார்த்திக்குங்கிறவர் இவர் 2 பேரும் ஒன்று சேரணும். அவர் வண்டியில் பின்னாடி ஒரு உட்காரணும், இவர் வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். அப்படிங்கிறது விதி. அப்போ இவருடைய ஜாதகத்தில் அது வருது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்பில் நம்ம அவங்க வந்து ஆன்லைனில் பார்க்குறனால நம்ம அதை அவங்க கை இல்லைன்னா நேரில் பார்த்தா கைரேகை வாங்கி பார்த்துருந்துருக்கலாம். இந்த வயசில் அந்த விபத்து வரும் அப்படின்னு சொல்லிடலாம்.